ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எலிமெண்ட்ரி செக்மேட் பற்றி பார்க்கலாம். எலிமெண்ட்ரி செக்மேட்னா ஒரு பேசிக்கான செக்மேட், பேசிக் செக்மேட். எலிமெண்ட்ரி செக்மேட்டில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மேட்லாம் வருது அப்படின்னா, ஒரு லோன்லி கிங்கு, ஒரு கிங்கு தனியாக இருக்கும்போது எப்படி வந்து ஒரு குயினை வச்சு மேட் பண்ணலாம், எப்படி டபுள் ரூக்கு வச்சு செக்மேட் பண்ணலாம், எப்படி ஒரு சிங்கிள் ரூக்கு வச்சு செக்மேட் பண்ணலாம், எப்படி டபுள் பிஷப் வச்சு செக்மேட் பண்ணலாம், எப்படி ஒரு பிஷப் அண்ட் நைட்டை வச்சு செக்மேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எலிமெண்ட்ரி செக்மேட்டில் வரக்கூடிய மேட், அதாவது பேசிக் செக்மேட்ஸ். சரி, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து டபுள் ரூக் செக்மேட். அதாவது வந்து ஒரு லோன்லி கிங்கு, தனியாக இருக்கிற கிங்கை எப்படி வந்து ரெண்டு ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சைடில் வந்து கம்ப்யூட்டர் ப்ளே பண்ணுற மாதிரியும், ஒரு சைடில் நம்ம ப்ளே பண்ணி செக்மேட் பண்ணுற மாதிரியும் நான் செட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டரை கூட விளையாடுற மாதிரி வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம். சரி, இப்போ பிளாக் கிங் வந்து தனியாக இருக்கு, லோன்லி கிங். அந்த கிங்கை வந்து ஒயிட் கிட்ட டபுள் ரூக் இருக்கு, டபுள் ரூக் அண்டு கிங். பிளாக் கிட்ட ஒன்லி கிங். இப்போ இதில் வந்து எப்படி வந்து நம்ம செக்மேட் பண்ணுறது ரெண்டு ரூக்கை வச்சு அப்படின்னா, இது வந்து 50 மூவ்ஸ்க்குள்ளே நம்ம மேட் பண்ணி ஆகணும். 50 மூவ்ஸ் வந்து பிளாக் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேம் வந்து ட்ரான்னு வந்து டிக்ளேர் ஆகிடும். அப்போ 50 மூவ்க்குள்ள நம்ம மேட் பண்ணி ஆகணும். இந்த டபுள் ரூக் வச்சு நம்ம ஈஸியாக செக் மேட் பண்ணிடலாம். ஒரு 15 மூவ்ஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த கிங்கை வந்து இந்த டபுள் ரூக்கை வச்சு நம்ம புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி ஏதாவது எட்ஜ் ஆஃப் த போர்டு, இதுதான் எட்ஜ் ஆஃப் த போர்டு பார்த்தீங்களா, இதுதான் எட்ஜி. இந்த 8th ரேங்க் வந்து எட்ஜ் ஆஃப் த போர்டு. அதே போல H ஃபைல், அதே போல A ஃபைல், இது எல்லாமே வந்து எட்ஜ் ஆஃப் த போர்டு. அதே போல ஃபர்ஸ்ட் ரேங்க், இதெல்லாம் எட்ஜ் ஆஃப் த போர்டு. அப்போ அந்த எட்ஜ் ஆஃப் த போர்டில் ஏதாவது ஒரு சைடில் நம்ம கொண்டு போனால் மேட் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஒயிட் ப்ளே பண்ணுறோன்னா அப்படியே வந்து பிளாக் சைடில் நம்ம புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான், பிளாக் சைடு இல்லையா, அந்த பிளாக் சைடில் நம்ம அப்படியே புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மேட் பண்ண முடியும். எல்லா சைட்லையும் மேட் பண்ணலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், நம்ம ஒயிட்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, இப்போது முதல்ல இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் இந்த கிங்கை வந்து இந்த டபுள் ரூக் பிளஸ் வந்து ஒயிட் கிங், இதை யூஸ் பண்ணி நம்ம ஆப்போனன்ட் கிங்கை வந்து போர்டுனுடைய எட்ஜில் வந்து ஏதாவது ஒரு எட்ஜுக்கு நம்ம புஷ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடில் புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல். சரி, நெக்ஸ்ட் எப்படி நம்ம புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கிங் எந்த ரேங்க்ல இருக்குன்னு பார்க்கணும். நம்ம இந்த ஆப்போனன்ட் கிங் வந்து பார்த்தோம்னா 4th ரேங்க்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே இந்த பக்கம் தான் புஷ் பண்ண போறோம் இல்லையா, இப்படிதான் புஷ் பண்ண போறோம். பிளாக் சைடு நோக்கி தான் நம்ம புஷ் பண்ண போறோம். சரிங்களா, இது போர்டு 1 to 4 வந்து ஒயிட் சைடு, 5th இருந்து 8th வரைக்கும் இந்த பிளாக் சைடு. அப்படியே ஆப்போசிட் சைட்ல நம்ம புஷ் பண்ண போறோம், பிளாக் சைட்ல புஷ் பண்ண போறோம். சரிங்களா, அந்த கிங். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கிங் வந்து 4th ரேங்க்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண, நெக்ஸ்ட் அது 3rd ரேங்க் வரக்கூடாது. நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடு தானே புஷ் பண்ண போறோம். அப்போ அவங்க 3rd ரேங்க் வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரூக், இந்த ரூக் பாத்தீங்கன்னா ஒயிட் ரூக் E1ல இருக்கு, அதே போல F1ல இருக்கு, கிங் வந்து D1ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரூக்கை நம்ம ஏதாவது ஒரு ரூக்கை மூவ் பண்றோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த E1ல இருக்கிற ரூக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பிளாக் கிங் வந்து 4th ரேங்க்ல இருக்கிறதால ரூக்கை வந்து ஒரு ரேங்க் முன்னாடி வந்து நம்ம மூவ் பண்றேன். இது வந்து கட் ஆஃப் பண்றேன். இப்போ இந்த ரேங்க் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரேங்கை கட் ஆஃப் பண்ணதால என்ன ஆயிடுச்சு, இந்த ரேங்கை கட் ஆஃப் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த ரேங்கை நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கிங் எந்த காரணத்தை கொண்டு நம்ம இனிமே வந்து என்ன பண்ணாது, நீங்க ரூக்கை மூவ் பண்ற வரைக்கும் அது வந்து 3rd ரேங்க் வர முடியாது. சரிங்களா, அதான் கட் ஆஃப் பண்றது. ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பண்ணிட்டோம். கட் ஆஃப் பண்ண உடனே இந்த கிங் வந்து எங்க வந்திருக்கு, D4 வந்திருக்கு. எதுக்காக, ரூக் அட்டாக் பண்றதுக்காக. சரிங்களா, அப்ப என்ன பண்ணோம், இந்த ரூக்கை நம்ம மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ரூக்கு கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது என்ன மெத்தட்னா, லேடர் மெத்தட். லேடர்ல வந்து, லேடர்னா ஏணி இல்லையா, ஏணியில வந்து நம்ம வந்து ஸ்டெப்பா ஏறுவோம் இல்லையா, அதே போல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு ரூக்கை மூவ் பண்றீங்க, அடுத்த ஸ்டெப்பு வந்து இன்னொரு ரூக்கை மூவ் பண்றீங்க, திருப்பி அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னொரு ரூக்கை மூவ் பண்றீங்க. எப்படி நம்ம ஏணியில காலை வச்சு ஏறும் இல்லையா, அதே போல நீங்க திங்க் பண்ணிக்க, இது ஒரு லெக், இது ஒரு லெக்குன்னு திங்க் பண்ணிக்க. சரிங்களா, அப்போ நம்ம ஒரு ஸ்டெப் ஏணியில இப்போ எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து கிங் வந்து இந்த ரூக் அட்டாக் பண்ண வருது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்து இந்த லெக் தூக்கி இங்க வச்சிடக்கூடாது. சரிங்களா,
சரியா? இந்த லேடர்ல இங்க வச்சிடக்கூடாது. இங்க வச்சுட்டா என்ன ஆகும், இப்படி கேப்சர் போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், கிங்க வச்சு கூட வெயிட் பண்ணலாம், கிங்க கூட கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்ல இன்னொரு ரூக்கு கொண்டு வந்து கூட என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணிக்கலாம். சரியா? இங்க இந்த இடத்துல இப்படி சப்போர்ட் பண்ணிட்டோம், ஒரு ரூக்கு வந்து கொண்டு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டோம். சரியா? சப்போர்ட் பண்ணி இப்ப திரும்ப எப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேடர்ல ஃபர்ஸ்ட் ஒரு லெக் எடுத்து வச்சோம், கிங் வந்து அந்த ரூக் அட்டாக் பண்ண வந்தது, திருப்பி இன்னொரு ரூக்கு கொண்டு வந்து இதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு லெக்குன்னு திங்க் பண்ணிங்க. அப்ப 2 லெக்கும் ஒரே லேடர்ல ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இப்போ. சரிங்களா? இப்போ கிங் மூவ் ஆகுது. இப்போ 4th ரேங்க், இப்போ இது மாதிரி 4th ரேங்க்ல இருந்தது, 4th ரேங்க்ல இருந்து 5th ரேங்க் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், எடுத்தோடனே திருப்பி 5th ரேங்க்ல போய் செக் வச்சிடக்கூடாது, திருப்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த ரூக் எடுத்து வைக்க முடியாது, வச்சா கேப்சர் போயிடுவாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த ரூக் எடுத்து வைக்கலாம். F3 ரூக்கு நம்ம என்ன பண்ணலாம், F4 வச்சாச்சு. இப்போ இந்த ரேங்க் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு இல்லையா? 4th ரேங்க் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரூக் எடுத்து மூவ் பண்ணி வச்சு ஒரு லெக் இங்க மூவ் பண்ணி வச்சிட்டோம். அப்படி திங்க் பண்ணிங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க போறோம். இப்போ என்ன பண்ணலாம், இங்க இருந்து இந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் 4th ரேங்க் வந்து ஒரு ரூக் கட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அடுத்த ரேங்க் 5th ரேங்க்ல இன்னொரு ரூக்கு நம்ம மூவ் பண்ணி செக் கொடுக்கலாம். கொடுத்துட்டோமா? இப்போ 4th ரேங்க் அண்ட் 5th ரேங்க். ஓகேங்களா? ஓகே. இப்போ திரும்ப கிங் வந்து எங்க வந்திருக்கு, D6 வந்திருக்கு, இந்த ரூக் அட்டாக் பண்ண வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இந்த ரூக்கை மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு ரூக் எடுத்து இது ஒரு லெக், இப்போ அடுத்து ரெண்டு லெக்கும் ஒரே இடத்துல நம்ம லேடர்ல இப்படி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணிங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம். இதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணணும், இப்போ கிங் எங்க போயிருக்கு, C7 போயிருக்கு. அப்போ இந்த ரேங்க் வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கு இல்லையா, 6th ரேங்க். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ரூக் எடுத்து நம்ம 6th ரேங்க்ல அடுத்த ஸ்டெப் நம்ம இப்படி வைப்போம். திரும்ப இது அட்டாக் பண்ண வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூக் E6 அட்டாக் பண்ண வராங்க, திருப்பி அடுத்த ரூக் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எப்படி ஏனில ஏறுவோமோ அதே போல இது 2 லெக்னு நீங்க திங்க் பண்ணீங்க. அது சான்ஸ் கிடைக்கும்போது அடுத்த ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு அட்டாக் வரும்போது 2 ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். ஒன்னுக்கு சப்போர்ட்டா இன்னொன்னு கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு அட்டாக் வருது அப்படின்னா இது இன்னொரு ரூக் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கிங் எங்க மூவ் ஆயிருக்கு, C8 மூவ் ஆயிருக்கு. இப்போ ரூக் வந்து E8 செக்மேட். இப்போ எத்தனை மூல செக்மேட் பண்ணிருக்கோம், 10th மூல வந்து நம்ம செக்மேட் பண்ணிட்டோம். சரிங்களா? 50 மூவ்ஸ்க்குள்ள நம்ம மேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இந்த கேம் வந்து டிரா ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த பொசிஷன்ல உங்களால மேட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம வந்து ஒரு ரூக்கை வச்சு நம்ம மேட் பண்ண போறோம், சிங்கிள் ரூக்கை வச்சு செக் மேட் பண்ண போறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதுக்காக கீழே வச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களால இந்த கான்செப்ட் வந்து கீழே இருந்து உங்களால இது ரொம்ப நிறைய மூவ்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன். உங்களால மேட் பண்ண தெரிஞ்சதுதான் அப்படின்னா எங்கிருந்து வேணாலும் உங்களால மேட் பண்ண முடியும். இப்போ அதே கான்செப்ட். இப்போ இது மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன், 4th ரேங்க்ல பிளாக்கிங் வச்சிருந்தேன். இப்போ நான் 3rd ரேங்க்லயே வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ அதே போல பேசிக் கான்செப்ட் தான். இந்த கிங் வந்து எட்ஜ் ஆஃப் த போர்டுடைய ஏதாவது ஒரு எட்ஜில் நம்ம கொண்டு போகணும். அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு நிமிஷம் இருங்க. போர்டுடைய எட்ஜில் கொண்டு போகணும், அதான் அதே சேம் கான்செப்ட் தான். சரி. இப்போ அது வந்து முதல்ல பார்த்தது வந்து டபுள் ரூக் செக்மேட் வந்து லேடர் மெத்தட். எப்படி ஒரு லேடர்ல நம்ம வந்து ஒரு ஏணியில எப்படி நம்ம ஒரு ஸ்டெப்பா வச்சு ஏறுவோமோ அதே போல இந்த 2 ரூக்கு 2 லெக்கா உங்களை திங்க் பண்ண சொல்லி அதை எப்படி ப்ளே பண்ணணும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு இல்லையா, அது லேடர் மெத்தட். இது வந்து என்னன்னா பாக்ஸ் மெத்தட். இப்போ இது பாருங்க, இந்த பிளாக்கிங் வந்து இப்போ 3rd ரேங்க்ல இருக்கு. சரிங்களா? நான் என்ன சொன்னா, அப்படியே ஆப்போசிட்ல புஷ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். எந்த சைடு வேணாலும் மேட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஈஸியா நீங்க எந்த சைடு வேணாலும் மேட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல நீங்க ஒயிட்னா அப்படியே பிளாக் சைட்ல புஷ் பண்ணி மேட் பண்ணும். நீங்க பிளாக் விளாடுறீங்கன்னா ஒயிட் சைட்ல புஷ் பண்ணி மேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ 3rd ரேங்க்ல இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல அதாவது பிளாக் சைட்ல புஷ் பண்ணி நான் மேட் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், 3rd ரேங்க்ல இருக்கிறதால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேசிக் நம்ம எட்ஜ் ஆஃப் த போர்டு தான் கொண்டு போறோம். அது ஒரு ரூலு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3rd ரேங்க்ல இருந்து 2nd ரேங்க் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த கிங்கை வந்து கட் ஆஃப் பண்ணணும். எப்படி கட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ரேங்க் முன்னாடி வச்சுக்க வேண்டியது தான், அதான் கட் ஆஃப். இப்படி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2nd ரேங்க்ல வச்சிருக்கோம். கிங் வந்து
இங்கே D3க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ரூக் வந்து கிங்குடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மூவ் பண்ணோம், ரூக்கை மூவ் பண்ணுவோம், மூவ் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே வச்ச உடனே என்ன ஆகுது, இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லைங்களா? பாருங்க, இந்த ஸ்பேஸை பார்த்துக்கணும். இதுதான் பாக்ஸ் இல்லையா? இதுதான் பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளவே இந்த கிங் இருக்கிற மாதிரி நம்ம பிளே பண்ணணும். எந்த காரணத்துக்கு இந்த பாக்ஸை விட்டு இந்த மாதிரி அவுட் ஆஃப் சைடில் போகக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வெளியில வரக்கூடாது. இப்போ இதுக்குள்ளதான் நம்ம இந்த கிங் பிளாக் கிங்கு இதுக்குள்ளவே இதுல இருக்கிற அந்த பாக்ஸ்க்கு உள்ளதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாக்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு போகணும். அவ்வளவுதான் கான்செப்ட். சரி, இப்போ அந்த கிங் வந்து D3 வந்திருக்கு. இந்த இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க செக் இப்படி வச்சிடக்கூடாது. வச்சா என்ன ஆகணும், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இந்த கிங் வந்து இப்படி போயிடும். எங்க இப்படி போயிடும். இது முன்னாடி நம்ம பாக்ஸ் இங்க பார்த்தோம் இல்லையா, இப்படி பார்த்தோம் இல்லையா, முதல்ல பாக்ஸ் இங்க தானே பார்த்தோம். நம்ம இப்படி பார்த்தோம் இல்லையா, ஒரு பாக்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் விட்டு என்ன ஆயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. ஓகே, இந்த பாக்ஸ் விட்டு வெளியில போயிடுச்சு இது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தேவையில்லாம செக் வைக்க கூடாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம ரூக்கு E2 கொண்டு வந்த உடனே இந்த இதுக்காக கொண்டு வந்தோம், ரேங்க் கட் பண்றதுக்காக கொண்டு வந்தோம். ரேங்க் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் வந்து இப்படி கட் ஆஃப் ஆயிடுச்சு. இனிமே என்ன ஆகுது, இந்த செகண்ட் ரேங்க்ல வர முடியாது. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த பாக்ஸ் இதுக்குள்ளதான் வரும் அது. இந்த இப்போ இந்த அதாவது இந்த ரூக் இங்க இருக்கு. இப்போ இங்க ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதுக்குள்ளதான் இந்த கிங் வந்து, சரிங்களா, இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அது. ஓகே, இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இதுக்குள்ளதான் வந்து எங்க இதுக்குள்ள இந்த பாக்ஸ்க்குள்ளதான். சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் இங்க செகண்ட் ரேங்க் வர முடியாது. அதே போல இங்க E5லயும் அதில் போக முடியாது. இந்த ரூக் இருக்கிற வரைக்கும் ரூக்கை நீங்க சேஞ்ச் பண்ண மட்டும்தான் கிங் வந்து வேற எங்கேயாவது போக முடியும். சரி, ஓகேங்களா? இப்போ நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸை நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். இப்போ கிங் வந்து கடைசியா வந்து கிங் வந்து D3க்கு மூவ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ரூக்கை வந்து எங்கேயும் ஷிஃப்ட் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ண போறோம். கிங் E1. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ரூக் கொண்டு வந்த உடனே இதுக்குள்ளதான் அந்த கிங் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்தோம் இல்லையா, இதுக்குள்ளதான் கிங் மூவ் ஆகணும், இதை விட்டு வெளியில போவாதுன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த கிங் எங்க இருக்கு, இங்க தேர்ட் ரேங்க்ல இருந்து இங்க ஃபோர்த் ரேங்க்கு போயிருக்கு இல்லையா? இந்த ரேங்க் பாருங்க, ஃபோர்த் ரேங்க் போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுத்து இந்த ரூக் வந்து நம்ம தேர்ட் ரேங்க்ல மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். சரிங்களா? அந்த பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துடும். அப்ப அந்த பாக்ஸ் பாருங்க, இந்த பாக்ஸ் இதுக்குள்ள வந்துடும். இப்ப நம்ம இங்க ரூக் இங்க வச்சிட்டா என்ன ஆகும், பாக்ஸ் இதுக்குள்ள வந்துடும் இல்லைங்களா? இதுக்குள்ளேயே தான் வந்து இந்த கிங் வந்து என்ன ஆகும், இதுக்குள்ளதான் சுத்தி வர முடியும். ஓகேங்களா? சரி, அப்ப என்ன பண்ணலாம், மூவ் இஸ் ரூக் டு A3 குறைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப நம்ம வந்து இப்போ அவங்க வந்து ஃபோர்த் ரேங்க்ல இருந்து ஃபிஃப்த் ரேங்க் போயிருக்காங்க. இப்போ நம்ம இதை கட் ஆஃப் பண்ணலான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், திரும்ப அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. அட்டாக் பண்ண வரும்போது நீங்க கிங்க கொண்டு போய் சப்போர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? திரும்ப நம்ம ரூக்கை தான் மூவ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நான் வந்து கிங்க இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். வந்துட்டாங்களா திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா இந்த கிங் அண்ட் ரூக் இதனுடைய சப்போர்ட்ல தான் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ண. வெறும் ரூக் கட் பண்ணிட்டீங்க, ரேங்க் அடுத்த மூலியம் வந்து அந்த ரூக்கை வந்து கிங் அட்டாக் பண்ணுவதை திரும்ப கிங் வந்து ரூக் அட்டாக் பண்ண, ரூக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, திரும்ப எடுத்துட்டு போக கூடாது. சரியா? இந்த ரெண்டு சேர்ந்து தான் நம்ம இது செக்மேட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்ப திரும்ப அட்டாக் பண்ண வராங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், செக் கொடுக்கலாமா? செக் கொடுக்க கூடாது. செக் கொடுத்தா என்ன ஆகும், இந்த ஸ்பேஸ் சப்போஸ் இப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ப இந்த ஸ்பேஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். முதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிருக்கு, இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்பவும் ஒரு வெயிட்டிங் மூவ், கிங் E2. இப்போ வந்து இந்த D5ல இருந்து கிங் எங்க போயிருக்கு, D5ல இருந்து C5 போயிருக்கு. இப்போ கிங் பக்கத்துலயே தான் இருக்கு. இப்போ கிங் சப்போர்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபைலை கட் பண்ணிக்கலாம். சரியா? கட் ஆஃப் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் பண்றதுன்னா என்ன, நெக்ஸ்ட் அந்த கிங் வந்து அந்த ஃபைலுக்கு வராது, ஃபைலுக்கோ ரேங்குக்கோ வராது. அதான் கட் ஆஃப் பண்றது. சரிங்களா? அப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கிங் வந்து C5க்கு மூவ் ஆயிருக்கு. அப்ப இங்க ஃபோர்த் ரேங்க்ல இருந்து ஃபிஃப்த் ரேங்க் போயிருக்கு. ஃபோர்த் ரேங்க்ல நம்ம ரூக்கை மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணா கேப்சர் பண்ணுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுக்கு சப்போர்ட் வேணும் இல்லையா? நான் என்ன பண்றேன், முதல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிறேன்.
கிங் எங்கே மூவ் பண்ணலாம், E3க்கு மூவ் பண்ணலாம், இல்லை கிங் D2க்கு மூவ் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? சரி, நான் வந்து இப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். கிங் D2. சரி, இப்போ திரும்ப என்ன எங்கே கிங் மூவ் ஆயிருக்கு, கிங் வந்து B4க்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஃபைல பாருங்க, ஃபைலு ரேங்க்கும் சான்ஸ் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் பண்ணிட்டே வரணும், அவ்வளோதான் கான்செப்ட். கிங் எங்கே வந்திருக்கு, B4க்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபைலை நம்ம கட் ஆஃப் பண்ண முடியும். ஒன்ஸ் கட் ஆஃப் பண்ணிட்டா நெக்ஸ்ட் திருப்பி அந்த ஃபைலுக்கு கிங் போகாது. அப்போ நம்ம ரூக் எங்கே மூவ் பண்ணலாம், ரூக் டு மூவ் C3 மூவ் பண்ணிட்டோமா, அந்த ஸ்பேஸ் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. இப்போ கிங் வந்து எங்கே இந்த ஃபைல் பி ஃபைல்ல இருந்து என்ன இருக்கு, ஏ ஃபைலுக்கு போயிருக்கு. ஏ ஃபைல் இல்லை நம்ம, அப்போ இந்த பி ஃபைலை கட் ஆஃப் பண்ண முடியுமா, கட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன் கட் ஆஃப் பண்ண முடியாதுன்னா சப்போர்ட் இல்லை ரூக்குக்கு. ஃபர்ஸ்ட் ரூக்குக்கு சப்போர்ட் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே ப்ளே பண்ண முடியும். அப்போ கிங் டு மூவ் C2 திரும்ப வந்துட்டாங்க வெளியில். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், கிங் டு மூவ், எந்த காரணத்துக்கும் செக் கொடுக்கக்கூடாது. செக் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இப்படி எஸ்கேப் ஆகிடும். நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செக் கொடுத்தா என்ன ஆகும், இந்த பாருங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இதுக்குள்ளே வந்துருந்தது இல்லையா, நம்ம இங்கேருந்து பார்த்தோம், இதுக்குள்ளே வந்து முதல்ல இல்லையா ஸ்பேஸ். இப்போ என்னாச்சு ஸ்பேஸ், இப்போ ஸ்பேஸ் என்னாச்சு, இது பாருங்க ஸ்பேஸ் பாருங்க இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதுக்குள்ள சுத்தம் இந்த கிங் வந்து ரோமிங்ல இது இருக்கும் இதுக்குள்ளவே. சரிங்களா? ஸோ அதனால திரும்ப ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். 50 மூவுக்குள்ள வெயிட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கேம் வந்து ட்ரா ஆகிடும். ஓகேங்களா? இதுக்குள்ளவே கிங் வந்து ரோமிங்ல இருக்கும், இங்கே வர முடியாது, ஏன்னா இது கட் ஆஃப் பண்ணியிருக்கு. ஒரு பாக்ஸ்க்காக இப்படி போட்டு காமிச்சு வர ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, இங்கே அன்னெசரி செக் வைக்கக்கூடாது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த கிங் டு மூவ் B2, ரூக்கை மூவ் பண்ணக்கூடாது, கிங்கு வச்சு ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த பிளாக் கிங் வந்து பி ஃபைல்லேருந்து ஏ ஃபைலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ கட் ஆஃப் பண்ணலாமா, எதை கட் ஆஃப் பண்ணலாம், இந்த ஃபைலை கட் ஆஃப் பண்ண போறியா, இந்த ஃபைலை கட் ஆஃப் பண்ண போறீங்களா, இல்லை இந்த ரேங்க் அதே போல் இங்கே 4th ரேங்க்லேருந்து 5th ரேங்க் போயிருக்கு, இதை கட் ஆஃப் பண்ண போகிறோம்மா அப்படின்னா, இப்படி கட் ஆஃப் பண்ணால் இந்த 2 ஸ்கொயர் மட்டும்தான் நம்ம கட் ஆஃப், இந்த 2 ஸ்கொயருக்கு மட்டும்தான் கிங் வராது. அதே நீங்கள் ஃபைலை கட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பாருங்க 1 2 3 4 5 ஸ்கொயருக்கு கிங் வந்து பக்கம் வராது, பி ஃபைலுக்கு வராது இல்லையா, அப்போ 5 ஸ்கொயர் ரெடியூஸ் ஆகுது இல்லையா. அதே நீங்கள் ரூக்கு வந்து இங்கே C4ல வச்சிங்கன்னா ஒன்லி இந்த 2 ஸ்கொயருக்கு மட்டும்தான் கிங் வந்து வராது, அப்போ இந்த 2 ஸ்கொயர் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகுது. இதே நீங்கள் ரூக்கு வந்து பி ஃபைல்ல வச்சிட்டிங்கன்னா பாருங்க 1 2 3 4 5 ஸ்கொயருக்கு அது கிங் வர முடியாது இல்லையா. இப்போ அதிகமான ஸ்கொயரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, இப்போ கிங் வந்து இப்போ 5th ரேங்க்லேருந்து 6th ரேங்க்கு போயிருக்கு. இப்போ நம்ம இப்போ நம்ம 5th ரேங்க்கு கட் ஆஃப் பண்ண முடியாது. சரிங்களா? ரூக் எதுவுமே வச்சா கேப்சர் போயிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ரேங்க் கட் ஆஃப் பண்ணலாமா. சரி, இப்போதைக்கு இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் 4th ஒரு ரேங்க் முன்னாடி கட் ஆஃப் பண்ணிக்கிறேன். திரும்ப நீங்கள் அடுத்து இங்கே மூவ் பண்ணால் திருப்பி அட்டாக் பண்ண வரும், நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மூவ் பண்ணிங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ண வருவாங்க, திரும்ப ரூக்கை மூவ் பண்ண சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் பண்ணிப்போம். சரிங்களா? கிங் ஆஃப் பண்ணலாம். ரூக்கை கூட நம்ம ரூக் எங்கே வச்சுக்கலாம், ரூக் இங்கே கொண்டு போய் வச்சா ரூக் B6ல வச்சா திரும்ப அட்டாக் பண்ண வருவாங்க. சரி, எப்படின்னா ப்ளே பண்ண நம்ம விருப்பம் தான், கிங்கை கூட மூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், கிங் ஆஃப் பண்ணலாம், கிங் C4. இது கொஞ்சமாக கட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது வரும், சப்போர்ட் பண்ணிட்டோம். திரும்ப கிங் வந்து A8 போகுது. பாருங்க, நம்ம இந்த மாதிரி எதுவுமே வச்சிடக்கூடாது, அதாவது இங்கே போனீங்க. சரி, இப்போ கிங் வந்து A7 வந்திருக்கு, கிங் C7. இப்படி கொண்டு போய் வச்சிடக்கூடாது, இப்படி கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்டேல்மேட் ஆகிடும். சரிங்களா? ட்ரா ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், மேட் இன் ஒன் மூவ் செக்மேட், மூவ் இஸ் ரூக் A6 செக்மேட். எத்தனை மூலை செக்மேட் பண்ணியிருக்கோம், 20 மூலை செக்மேட் பண்ணியிருக்கோம். சரி, ஒரு செக்மேட் வந்து குயினை வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது, ஒரு லோன்லி கிங்கு தனியாக இருக்கும்போது எப்படி வந்து குயினை வச்சு செக்மேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது குயினை வச்சு செக்மேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக குயின் எங்கே இருக்கும், லைட் ஸ்கோர் அப்படி எங்கேயே வச்சுக்கிறேன். சரி, இப்போது நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதுவும் சேம் கான்செப்ட் தான். இந்த ஆப்போனன்ட் கிங் வந்து எட்ஜ் ஆஃப் த போர்டு, ஏதாவது ஒரு எட்ஜி A5லையோ இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க்லையோ இல்லை H5லையோ இல்லை 8th ரேங்க்லையோ ஏதாவது ஒரு சைடில் கொண்டு போனால் தான் எட்ஜ் ஆஃப் தி போர்டு. இது சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கட் ஆஃப் பண்ண போகிறோம். எப்படி கட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா அதே போல் தான் இங்கே பிளாக்கிங் வந்து 4th ரேங்க்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எங்கே மூவ் பண்ணோம், ஒரு ரேங்க் பிஃபோராக மூவ் பண்ணுறது தான் கட் ஆஃப். இப்போ 4th ரேங்க்ல இருக்குது அப்படின்னா இந்த 3rd ரேங்க்கு கட் ஆஃப் பண்ண போகிறோம். கட் ஆஃப் பண்ணிட்டோம்.
கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அது எந்த டைரக்ஷன் போதோ அந்த டைரக்ஷனை அப்படியே காப்பி பண்ண போறோம், அதான் சேஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த டைரக்ஷனை பாருங்க, இது நிறைய மெத்தட் இருக்கு. கிங்கை கூட நம்ம கொண்டு வந்து ப்ளே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஈஸியான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இப்போ இது வந்து எங்க போயிருக்கு, இங்கிருந்து F4ல இருந்து E5க்கு மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த டைரக்ஷனை பார்க்கணும். இந்த டைரக்ஷனை காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்க. அது எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷனை நீங்க காப்பி பண்ணிக்க வேண்டியதுதாங்க. சரிங்களா? அது அப்படியே அந்த டைரக்ஷனை மட்டும் நீங்க பார்த்து அப்படியே சேஸ் பண்ணணும். அதை காப்பி பண்ணி அப்படியே அது எப்படி போதோ அந்த டைரக்ஷன் நீங்களும் இங்க ப்ளே பண்ணணும். இங்க பாருங்க, இது வந்து F4ல இருந்து E5க்கு போயிருக்கு. சரிங்களா? அதே போல அந்த டைரக்ஷன் பாருங்க, அதே போல இது வந்து ஒரு ஸ்கொயர் இங்க இருந்து இங்க போயிருக்கு இல்லையா கிங்கு, அதே போல D3ல இருந்து C4க்கு இதே டைரக்ஷனை பாருங்க, அந்த டைரக்ஷனை அப்படியே இங்க பாருங்க சேம், அதை பார்த்து இங்க அப்படியே காப்பி. அது ஒரு ஸ்கொயர் மூவ் ஆயிருக்கு, அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர் இங்க நீங்க மூவ் பண்ணணும். எதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ண ரேங்க் ஃபைல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுவே கட் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்காகத்தான். இப்ப பாருங்க, அது வந்து 5th ரேங்க் போயிருக்கா, 4th ரேங்க் ஆட்டோமேட்டிக் கட். அதே மாதிரி நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா 4th ரேங்க் கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆயிடுச்சா, இப்போ திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, 5th ரேங்க்ல 6th ரேங்க் போறாங்க. அந்த டைரக்ஷனை பாருங்க, அதே போலதான் இங்க காப்பி பண்ணணும். இங்க அதே போல இங்க இருந்து இங்க டைரக்ஷன் பாருங்க, கிராஸ்ல போகுது இல்ல டயகனல்ல, அதே போல நீங்க இங்க இருந்து எப்படி. சரிங்களா? இங்க அவங்க E5ல இருந்து D6 போயிருங்க, அதே போல நீங்க C4ல இருந்து B5க்கு மூவ் பண்றீங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றாங்க, அவங்க இங்க இருந்து இப்படி அதே ரேங்க்ல இப்படி ஸ்ட்ரைட்ல மூவ் பண்றாங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணணும், இப்படி ஸ்ட்ரைட்ல மூவ் பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான். பண்ணினே வாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப திருப்பி இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்படி கிராஸ்ல மூவ் பண்ணிருக்காங்க இல்லையா, நீங்களும் என்ன பண்ணணும், அதே போல இங்க கிராஸ்ல இப்படி மூவ் பண்ணணும். அவ்வளவுதான். திரும்ப என்ன பண்றாங்க, அப்படி ஸ்ட்ரைட்ல மூவ் பண்றாங்க இல்லையா, ஒரு ஸ்கொயர் தான், அதுக்காக ரொம்ப அதிகமான ஸ்கொயர் மூவ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இப்படி ஒரு ஸ்கொயர் மூவ் பண்ண ஃபைல் ரேங்க் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகி வந்துட்டே இருக்கும், கட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இதை பாருங்க, அதே போல அந்த டைரக்ஷன் பாருங்க, அது எப்படி மூவ் ஆகுது அதே போல அப்படியே காப்பி பண்ணிங்க. அவ்வளவுதான். அது எப்படி போகுது அதே போலதான். பாருங்க, இப்ப கிராஸ்ல போகுது இல்லையா, டயகனல்ல போகுது இல்லையா, நம்ம இங்க இருந்து என்ன பண்ணோம், இதை இப்படி ப்ளே பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஸ்கொயர் இங்க போயிருக்கு. திரும்ப இப்போ சேஸ் பண்ணணுமா, அதே போல நம்ம அது ப்ளே பண்ண மாதிரி நம்ம இங்க மூவ் பண்ணணுமா அப்படின்னா மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணீங்கன்னா ஸ்டேல்மேட் ஆயிடும். இப்போ ஒரு ஸ்கொயர் நம்ம ரிப்பீட்டடா மூவ் ஆகிறதுக்கு இந்த 2 ஸ்கொயர் தான் மாறி மூவ் ஆயிட்டே இருக்கும் அது. சரிங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ணோம், அவ்வளவுதான். இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கிங்க கொண்டு வர வேண்டியதுதான். இது பாருங்க, கிங் சப்போர்ட் இல்லாம மேட் பண்ண முடியாது. அது ரிப்பீட்டடா இந்த 2 ஸ்கொயர்லயே H8 G8 H8 G8 மாறி ப்ளே பண்ண இருக்க வேண்டியதுதான். இது சேம் மூவ் கிடையாது, பிளாக் மட்டும் தான் சேம் மூவ் மாறி பண்ணுது. ஆனா ஒயிட் வந்து மூவ் மாத்திட்டே இருக்காங்க. சோ அதனால டிராலாம் கிடையாது இது. சரிங்களா? இது பாருங்க, திரும்ப கிங்க வந்து நம்ம அப் பண்றோம். ஓகேங்களா? திரும்ப கிங்க அப் பண்றோம். அவ்வளவுதான். இப்ப செக்மேட் எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் E8ல பண்ணலாம், D8ல பண்ணலாம், இல்ல நம்ம G7ல பண்ணலாம். எங்க வேணாலும் பண்ணிக்க வேண்டியதுதான் செக்மேட். சரிங்களா? அவ்வளவுதான் செக்மேட். ஓகேங்களா? இது வேற மாதிரி கூட நம்ம ப்ளே பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சரி இன்னொரு மெத்தடும் கூட பார்க்கலாமே. இது ரொம்ப பிகினர்ஸ்க்கான ஒரு மெத்தட் தான் இது. இப்போ இப்படி வச்சுமா, இங்க வச்சு நினைக்கிறேன், இப்படி வச்சுமா. ஆனா எக்ஸாக்டா இந்த மாதிரி வரும், பணம் ப்ரமோட் பண்ணி வேற மாதிரி கொண்டு வர. ஃபர்ஸ்ட் நீ கான்செப்ட் புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். அப்புறம் நீங்க எப்படி வேணாலும் கட் ஆஃப் பண்ணி எங்க வேணாலும் கட் ஆஃப் பண்ணி எப்படி வேணாலும் மேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒயிட் தான் ப்ளே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ நம்ம வேற மாதிரி கூட ப்ளே பண்ணலாம். அதை பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிங்க கூட நம்ம கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட கட் ஆஃப் பண்ண முடியும். பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், திரும்ப இப்போ குயினை மாத்தி விளையாட வேண்டியது. திருப்பி இதை நம்ம கட் பண்றதுக்கு இப்போ குயினை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கிங்க இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க H5க்கு போயிருக்கு, இப்போ G5ல கட் ஆஃப் பண்ணிக்கலாம். குயினை இப்படி கொண்டு வந்துடலாம். ஆக முதல்ல கட் ஆஃப் பண்றோம், அவ்வளவுதான். குயின் அண்ட் கிங் வச்சு ரொம்ப ஈஸி இல்லைங்களா? எவ்வளவு குயிக்கா முடிச்சு பாருங்க, 9 மூவ்லயே முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா நீங்க இப்படி எல்லாம் மேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக முதல்ல ஃபைலர் ரேங்க்கும் கட் பண்ண போறோம். முதல்ல பார்த்த மெத்தட் என்ன, அது ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு மெத்தடு. குயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா கட் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு ரேங்கை கட் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கிங் எந்த டைரக்ஷன் போதோ அந்த டைரக்ஷன் அப்படியே சேஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக வேண்டியதுதான். போயிட்டு கடைசியா ஒரு ஸ்கொயர் அப்படியே அந்த ரிப்பீட்டடா மூவ் பண்றதுக்கு ஸ்கொயர் விட்டுட்டு கிங்க கொண்டு வந்து நம்ம கிங்குடைய சப்போர்ட்ல குயினை வச்சு மேட் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம அடுத்தது இப்ப பார்க்க போறது வந்து டபுள் பிஷப் செக்மேட். 2 பிஷப் வச்சு எப்படி நம்ம வந்து செக்மேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
2 பிஷப் இந்த கிங் வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பொசிஷன்? ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, கான்செப்ட் புரியறதுக்காக கொஞ்சம் ஈஸியா வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க விளையாடிக்கலாம். சரி, இப்படி வைக்கிறாருங்க. நீங்க வச்சுக்கலாமா? D4ல வச்சிருக்கேன். சரிங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4th ரேங்க்ல இருக்கு. இதுல ஒன்றும் கட் ஆஃப்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன கான்செப்ட்னா, இப்போ 2 பிஷப் இருக்கு இல்லையா, அந்த பிஷப் வந்து பிஷப் எப்படி 2 டைன்ல கவர் பண்ணுது இல்லையா, அப்போ அந்த வி ஷேப் பாருங்க, இந்த வி ஷேப். சரிங்களா? ஒரு பக்கம் வி அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் கான்செப்டுக்காக சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? 2 டைனல்ல இப்படி கவர் பண்ணுது. ஓகே, லுக் லைக் வி ஷேப். ரொம்ப க்ளோஸா போகும்போது வி நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இப்போ போட்டு பார்த்துட்டோம். இப்போ 2 டைனல்ல இப்போ அந்த கிங் எங்க இருக்கு? இந்த வி ஷேப்புக்குள்ளதான் இருக்கு. சரியா? வி ஷேப் விட்டு அவுட்ல இருந்தா அந்த வி ஷேப்புக்குள்ள கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். அதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு வி ஷேப்ல இருக்கு. சரிங்களா? அப்படி போட்டு பார்த்தோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே இந்த ஸ்பேஸ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த வி ஷிங்க் பண்ணிட்டே போவோம் கொஞ்சம் கொஞ்சமா. சரிங்களா? அப்படியே போக போக என்ன ஆகும்? எப்படி வந்துடும்? கிங் வந்து எங்க வந்துடும்? கடைசியா இங்க வந்துடும். ஆப்போசிட் சைட்ல எட்ஜ் ஆஃப் த போர்ட்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா, எட்ஜ் ஆஃப் போர்டு வந்துச்சா, எட்ஜ் ஆஃப் போர்டுல இங்க இருந்தாலும் வெயிட் பண்ண முடியாது. எட்ஜ் ஆஃப் த போர்டுல கார்னருக்கு போகணும். சரிங்களா? கார்னருக்கு எட்ஜ் ஆஃப் த போர்டு ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன? ஒரு எட்ஜ் ஒரு சைட்ல கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கார்னருக்கு கொண்டு போகணும். சரியா? இந்த 4 கார்னர்ல தான் நம்ம மேட் பண்ண முடியும் ஆக்சுவலா. சரிங்களா? இது எட்ஜ், இது கார்னர், இது எட்ஜ், இது எட்ஜ் ஆஃப் த போர்டு. கார்னர் இதுதான் கார்னர், 4 கார்னர். சரியா? இப்ப நம்ம எந்த எட்ஜ் ஆஃப் த போர்டு எந்த பக்கம் கொண்டு போறோம், எந்த கார்னர் கொண்டு போறோம்னா அப்படியே இங்க ஒயிட் பிளே பண்ணா அப்படி பிளாக் சைடு இந்த பக்கம் நம்ம கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு கார்னர்ல நம்ம மேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரியா? கான்செப்ட். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வி போட்டு பார்த்துட்டோம், 2 டயகனல் போட்டு பார்த்தோம், அது வி ஷேப்புக்குள்ளதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பிஷப். இப்ப இந்த டயகனல் பாருங்க, ஒரு பக்கம் க்ளோஸா இருக்கு, கிங்குக்கு க்ளோஸா இருக்கு, ஒரு பக்கம் ரொம்ப கேப் அதிகமா இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா, இங்க கொண்டு வரலாம் இல்லையா. அப்ப என்ன பண்ண போறோம்? பிஷப் D2 கொண்டு வந்துட்டுனா இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும், ஷ்ரிங்க் ஆகும் பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தது இப்ப என்ன பண்ணுது? இந்த பிஷப் பாருங்க, லைஸ்கர் பிஷப், இந்த டயகனல் பாருங்க, ஒரு பக்கம் கிங்குக்கு க்ளோஸா இருக்கு, ஒரு பக்கம் பாருங்க ரொம்ப கேப்பா இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இதை கொண்டு போயிட்டு D3ல வச்சா இது க்ளோஸா வந்துடும். சரியா? அதே சேம் டைம்ல அட்டாக் வரும்போது சப்போர்ட் பண்ண முடியுமா கிங்குன்னு பார்க்கணும். சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது இந்த பிஷப் வந்து இங்க D3 வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்னா அவங்க அட்டாக்கே பண்ணல, போயினே இருக்காங்க. சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயினே இருக்க வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம கொண்டு போய் சப்போர்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது இப்போ டயகனல் பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த பிஷப் வந்து இந்த லைஸ்கர் டயகனல் கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிஷப் டாஸ்கர் பிஷப் பாருங்க, இது ரொம்ப லாங்ல இருந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதை நம்ம இங்க க்ளோஸா கொண்டு போகணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பிஷப் வந்து E3 கொண்டு போயிட்டா இது கொஞ்சம் க்ளோஸ், அப்ப இது ரெடியூஸ் ஆயிடும். இந்த டயகனல் என்ன ஆகும்? குறைஞ்சது இல்லையா. அப்ப என்ன பண்ணணும்? இப்படி பிளே பண்ணிட்டோம். ஓகே, இத பாருங்க, அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம பிஷப் சார் இப்போ இந்த ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணலாமா இந்த டயகனல்ல, இல்ல இந்த டாஸ்கர் பிஷப் கொண்டு வந்து இதை கவர் பண்ணலாமா இந்த டயகனல்லாமா? என்ன பண்ணலாம்? இப்போ பிஷப் எங்க கொண்டு போகலாம்? இந்த பிஷப் எங்க கொண்டு போறது? இதை நீங்க இது கொண்டு போக முடியாது. E3 பிஷப் நீங்க D4ல வச்சீங்கன்னா திரும்ப இங்க அட்டாக் பண்ண வருவாங்க. நீங்க இந்த பிஷப்புக்கு உங்களால கிங் கொண்டு போய் சப்போர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த டயகனலை கூட குறைக்க முடியாது. சரிங்களா? கிங் சப்போர்ட் வரணும். அப்ப நீங்க இந்த பிஷப் இங்க கொண்டு போகலாம். அதாவது D3 பிஷப்பை நம்ம எங்க பண்ணலாம்? C4 கொண்டு போகலாம். சரிங்களா? கொண்டு போனா ரெடியூஸ் ஆகும். அவ்வளவுதான், கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ் பாருங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? பிஷப் இங்க கொண்டு போகலாம். பிஷப் இங்க கொண்டு போயிட்டு நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப அதை அட்டாக் பண்ண வருவாங்க. திரும்ப பிஷப் மூவ் பண்ணணும். சரிங்களா? பிஷப் இங்க வச்சு கவர் பண்ணாலும் திரும்ப அட்டாக் பண்ண வருவாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? பிஷப் போனா இது ஒரு பிஷப் வந்து E3ல இருந்து D4 இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஆட்டாங்களா? இப்ப நீங்க பாருங்க, இந்த கிங் வந்து இந்த வி ஷேப் விட்டு எஸ்கேப் ஆகல இல்லையா, அதுக்குள்ளேயே தான் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம.
மெயின்டைன் பண்ணியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, எங்க இருந்த கிங் எங்க வந்திருக்கு பாருங்க. இந்த வி முதல்ல போடும்போது எங்கேயோ இருந்தது இல்லையா, அப்படியே எங்கேயோ இருந்தது. ஓகே, இப்படி எங்கேயோ இருந்தது இல்லையா, இப்படி இருந்தது இது. இப்போ எவ்வளவு ஷிங்க் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ கிங் கொண்டு போகலாம். இது மாத்தாவில்ல ஒரு கிங். சரி, இப்போ என்ன பண்ணலாம், சப்போஸ் இங்க எதுவுமே செக் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிடும் கிங்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா வி எங்க போகுது, இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இங்க எதுவுமே செக் ஏதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, இப்படி கவர் பண்ணுது அது இல்லையா, கிங் என்ன ஆகும், இப்படி எஸ்கேப் ஆயிடும் இந்த பக்கம். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, அதான் செக்லாம் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ இந்த பிஷப் கொண்டு போயிட்டு இங்க C4 பிஷப் வந்து D5 கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி கொண்டு போய் கவர் பண்ணீங்கன்னா திருப்பி அதை அட்டாக் பண்ண வருவாங்க இல்லையா. அப்ப என்ன பண்ண முடியாது, திரும்பி பிஷப் நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது, திரும்பி பிஷப் பேக்ல தான் இருக்கணும். ஓகேங்க, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இந்த பிஷப் பண்ண எடுத்துட்டு போலாம். இங்க இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இது அட்டாக் பண்ண வர போறது இல்லை, இந்த பிஷப் இங்க வச்சுக்கலாம். ஓகே, இதை பாருங்க என்ன பண்ணலாம், இங்க கொண்டு போய் வச்சிட கூடாது. இங்க பிஷப் வந்து E6 திரும்ப அட்டாக் பண்ண வருவாங்க. பிஷப் என்ன பண்ணலாம், பிஷப் வந்து இந்த D5 ரெடியூஸ் ஆகுதா, ரெடியூஸ் பண்ணிட்டோமா. திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப பிஷப் வந்து நீங்க இந்த டைனில் ரெடியூஸ் பண்ணலான்றதுக்காக நீங்க பிஷப் இங்க கொண்டு போய் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், பிஷப் E6 திரும்ப அட்டாக் பண்ண வருவாங்க. திரும்ப பிஷப் சப்போர்ட் பண்ண முடியாது, பேக்ல எடுக்கணும். சப்போஸ் இந்த பிஷப் நீங்க கொண்டு போயிட்டு இந்த D6 வச்சீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண வருவாங்க, திரும்ப நீங்க பேக்ல எடுக்கணும். சப்போஸ் இப்படிலாம் செக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்புறம் வி பாருங்க இப்படி எஸ்கேப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணலாம், கிங் எடுத்துட்டு போகலாம். கிங் அவங்க எப்படி பிளே பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்க வேண்டியதுதான். இப்ப எதுவுமே செக் வச்சிடக்கூடாது, செக் வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த வி விட்டு எஸ்கேப் ஆயிடும் அந்த கிங். சரிங்களா, திருப்பம் அந்த வீக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள நிறைய மூவ் தேவைப்படும். 50 மூவ்க்குள்ள நம்ம மேட் பண்ணி ஆகணும். இப்ப என்ன பண்ணலாம், எந்த பிஷப்பும் நம்ம மூவ் பண்ண தேவையில்ல, கிங்கை மூவ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், இப்ப கிங் வந்து இப்போ நம்ம எட்ஜ் ஆஃப் தி போர்டு வந்துச்சு. சரிங்களா, பிளாக் சைட்ல வந்துச்சு. இப்போ ஃபர்தரா அது இறங்கக்கூடாது, அங்கிருந்து இறங்கக்கூடாது. என்ன பண்ணலாம், இறங்கக்கூடாதுன்னா திரும்ப கீழே இங்க இறங்கக்கூடாது. என்ன பண்ணலாம், ஒன்று பிஷப்பை மூவ் பண்ணோம், பிஷப் மூவ் பண்ண இங்க வரும், இப்படி கவர் பண்ணோம். இல்லை கிங்கை மூவ் பண்ணாலும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போக முடியாது இல்லையா, இங்க போகலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரிங்களா, நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் பிளே பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம கிங்கை மூவ் பண்ணிட்டு என்ன ஆகும், இந்த டைன்ல பிளாக் பண்றோம், கிங் எஸ்கே இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி வர ட்ரை பண்ணோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், பிஷப் மூவ் பண்ணிக்கலாமா, பிஷப் எங்க மூவ் பண்ணலாம், நான் ஒன்று பிஷப் வந்து நம்ம அப்படி மூவ் பண்ணிக்கலாம். பிஷப் வந்து E6 ஓகேங்களா, இல்லைன்னா பிஷப் வந்து F6 இங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பிஷப் F6 எட்ஜுக்கு போயிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் கார்னருக்கு திருப்பம் கார்னருக்கு கொண்டு போனோம் நம்ம, அவ்வளவுதான். சரி, இப்போ இது வரைக்கும் இந்த 2 பிஷப் வந்து 2 டயகனல கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே 2 டயகனல கவர் பண்ணியிருந்தா கிங் கார்னருக்கு போகுமா. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இப்படி வைக்கிறேன், பிஷப் வந்து E6 இப்ப 2 டயகனல் அப்படி கவர் பண்ணிட்டே இருக்கு, இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்படி கிங் கார்னருக்கு போகும், கார்னருக்கு போகாது இல்லைங்களா. இப்ப கார்னருக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 டயகனல கவர் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்ப ஒரு டயகனல கவர் பண்ணி இந்த பக்கம் இந்த கார்னருக்கு கொண்டு போறீங்கன்னா இந்த பக்கம் கவர் பண்ணக்கூடாது பிஷப். சரிங்களா, பிஷப் கவர் பண்ண கிங் எஸ்கேப் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா எஸ்கேப் ஆகும். ஆனா அந்த எஸ்கேப் ஸ்கோர் எது அரெஸ்ட் பண்ணும், கிங் டவுன் ஆகாத அளவுக்கு கிங் வந்து கவர் பண்ணும். ஓகேங்களா, இந்த பிஷப் 2 டயகனல கவர் பண்ற வரைக்கும் இந்த கிங் வந்து டவுன் ஆகாது. நீங்க பிஷப் ஒரு டயகனல மட்டும் தான் கவர் பண்றது, கிங் டவுன் ஆகலையா, அப்ப அந்த டவுன் அலோவ் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் கிங் வரணும். என்ன பண்ணலாம், எங்க நான் மூவ் பண்றேன் பாருங்க, கிங் E5 கிங் F5 பாருங்க, தென் கிங் G6. இப்ப என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொன்ன போலத்தான். இப்ப இந்த 2 டயகனல கவர் பண்றதால கிங் வந்து கார்னருக்கு போகாது, ஒரு டயகனல கவர் பண்றது தான் பிளான். ஆனா ஒரு டயகனல கவர் பண்ணும்போது கிங் வந்து எஸ்கேப் ஆயிடும்னு நம்ம பார்த்தோம். அதுதான் கிங், அந்த கிங் இங்க வந்திருக்கு, ஒயிட் கிங். அதனால இந்த பக்கம் என்ன பண்ணாது, இது இந்த பக்கம் வந்து இந்த கிங் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுதான் கிங் இருக்குங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம், இந்த 2 டயகனல் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு டயகனல் தான் நம்ம மாத்த போறோம். என்னன்னா இந்த சைட்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே கட் பண்ணிட்டே வர போறோம். ஓகேங்களா, சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஐ மூவ் தி பிஷப் டு C8. அப்போ இந்த ஒரு டயகனல் மட்டும் கவர் பண்ணது. ஓகேங்களா, இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ். இதெல்லாம் இந்த கிங்குடைய இந்த சைட்ல பாருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ இந்த பிஷப் கொண்டு போய் வைக்கலாமா, வச்சு திரும்ப அட்டாக் பண்ண போவாங்க இல்லையா, இப்போ திரும்ப பிஷப் பேக்ல எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த பிஷப் பாருங்க இப்படி ஒன் சைட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு டயகனல் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து திரும்ப கிங் இங்க போகக்கூடாது, எங்க E8 போகக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்,
பிஷப் கொண்டு வந்துடலாமா திரும்ப இங்க பிஷப் டு மூவ் d7. ஓகேங்களா? ஓகே, திரும்ப கிங் இங்க போக கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பிஷப் பாருங்க இப்படி வந்துருச்சு. இப்போ ஒன் சைடுல இப்படி ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப கிங் இங்க போக கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? the move is bishop to e7. பிஷப் e7. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒன் சைடு இப்படி கவர் பண்ணிட்டு வருது இல்லையா? ஓகே, இப்போ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பிஷப் வந்து என்ன பண்ணக்கூடாது? பிஷப் e6ல வச்சிடக்கூடாது. வச்சா ஸ்டேல்மெண்ட் ஆயிடும். ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணணும். அந்த பிஷப் வச்சு கூட வெயிட் பண்ணலாம், இல்ல கிங் வச்சு கூட ஒரு மூவ் வெயிட்டிங் பண்ணலாம். பிஷப் கூட நம்ம பேக்ல இங்கேயே எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? இல்ல நம்ம கிங்க கூட அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கிங் டு மூவ் h6, கிங் h6, கிங் g8. இப்போ பாருங்க, செக், பிஷப் e6 செக், கிங் h8, பிஷப் f6 செக்மேட். புரியுதுங்களா? இப்போ 24 மூவ்ல வந்து நம்ம செக்மேட் பண்ணிருக்கோம். ஓகே, 50 மூவ் ரீச் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போற செக்மேட் வந்து என்னன்னா பிஷப் அண்ட் நைட். இதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான செக்மேட் வந்து இந்த நைட் அண்ட் பிஷப் செக்மேட் தான். அதை நம்ம இங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணிடலாம் பொறுமையா. இது வந்து என் கேம் இல்லையா? அது சப்போஸ் நம்ம இப்போ டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வருது அப்படின்னா அங்க ஏற்கனவே டைம் ப்ரெஷர் இருக்கும், கிளாக்ல டைம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்ல ஒரு மிஸ்டேக் பண்ண கூட திருப்பி மேட் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியாது, செக்மேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது இங்கே பார்த்தா கூட நம்ம நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, சரி. அப்போ அந்த டபுள் பிஷப் செக்மேட்ல கார்னர் கொண்டு போய் மேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவும் அதே தான். ஓகேங்களா? சரி, லெவல் வந்து 8th லெவல் தான் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஹையஸ்ட் லெவல். நம்ம இங்கெல்லாம் ஈஸியாக ப்ளே பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு ப்ளே பண்ணலாம். ஆனால் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் குயிக்காக வந்து ப்ளே பண்ண முடியுங்க. ஆனால் இந்த மாதிரி பொசிஷன் வரது ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் நம்ம. சரி சரி, இப்போ இது கான்செப்ட் என்ன முதல்ல பார்த்த பிறகு தான் எட்ஜ் ஆஃப் த போர்டு கொண்டு போகணும். சரிங்களா? இது இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன, இந்த இது என்ன கலர் பிஷப்? இது வந்து டாஸ்கர் பிஷப். டாஸ்கர்னா பிளாக்ல இருக்கு, இந்த பிளாக் கலர்ல இருக்கு. அந்த பிஷப் இந்த ஸ்கொயர் எங்க மேட் பண்ண முடியும்? எட்ஜ் ஆஃப் த போர்டு தான். எந்த கார்னர்? இந்த டாஸ்கர் பிஷப் எங்க கலர், டார்க் கலர் கார்னர் எங்க? இந்த ரெண்டு கார்னர் தான். எங்க h8 இல்லது a8. இதே லைட் ஸ்கொயர் பிஷப் இருந்தா எங்க a8 h1 அங்க மேட் பண்ண முடியும். இது டார்க் ஸ்கொயர் பிஷப்ன்றதால எங்க ஒன்னு a1ல மேட் பண்ணலாம், இல்லைன்னா h8ல மேட் பண்ணலாம். ரெண்டு ஸ்கொயர் தான் மேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம. அதுக்கப்புறம் நம்ம அதே போலதான் பழையபடியே நம்ம என்ன பண்ணோம், இந்த கிங்கை எட்ஜ் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் ஒன்றும் மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம விருப்பம் தான். கிங்கு பிஷப்பு நைட்டு அதெல்லாம் கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபைலு ரேங்க் அப்படியே ஸ்பேஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கிங் அப் பண்ண வைக்கணும். அதான். இதுக்கெல்லாம் ஒன்றும் ரூல்ஸ் இல்லை இது வரைக்கும். எட்ஜ் ஆஃப் த போர்டு போற வரைக்கும் ஒன்றும் அதை பற்றி ரூல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? நம்ம விருப்பம் தான். பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ கிங் வந்து நான் வந்து E2க்கு பிளே பண்றேன். சரிங்களா? E2 பிளே பண்றதுல அது என்ன ஆகுது, இந்த D3 அண்ட் F3 இந்த ஸ்கொயருக்குலாம் வர முடியாது கிங். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஸ்பேஸ்லாம் ரெடியூஸ் ஆயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் வர முடியாது இல்லையா? அதெல்லாம் அவ்வளவுதான். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கிங் வந்து நான் E2 பிளே பண்றேன். இப்போ அடுத்து என்ன ஆகுது, நம்ம விருப்பம் தான். நைட்டு கூட கொண்டு போகலாம், பிஷப் கொண்டு போகலாம், எப்படி வேணா கொண்டு போகலாம். ஆக மொத்தம் கிங் எட்ஜ் ஆஃப் த போர்டு கொண்டு போனோம், அவ்வளவுதான். கிங் அவங்களே எப்படி மூவ் பண்றாங்க, D5க்கு நான் என்ன பண்றேன், கிங் திரும்ப கிங் வந்து நான் வந்து D3க்கு மூவ் பண்றேன். எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கொயர் வந்து நான் கவர் பண்ண திரும்ப அடுத்து இங்க வர போறது இல்லை. ஸோ அதுக்காக அவங்க போயினே இருக்காங்க. ஓகே, நானும் என்ன பண்றேன், கிங் கொண்டு போயினே இருக்கேன். இப்போ வராங்க திரும்ப இங்க சைட்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு, டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், பிஷப் எடுத்துட்டு போறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேனை கவர் பண்றதுக்கு பிஷப் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரேண்டமா விளையாட வேண்டியதுதான் அதெல்லாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒன்னும் ரூல்ஸ்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இப்படி திரும்ப போயிட்டாங்க. கிங் வந்து C6 போயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிங் அப் ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம கிங் அப் பண்ணிருக்கலாம். அது அதே ரேங்க்ல மெயின்டைன் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது, இப்போ அடுத்தது இப்போ நைட்டு கொண்டு போறேன், நைட் E3. சரிங்களா? இப்போ திரும்ப கிங் அப் ஆயிருக்கு. திரும்ப நான் என்ன பண்ண போறேன், கிங்க அப் பண்ணிட்டேன் நானும். சரிங்களா? இது ரெண்டு ஸ்கொயர் ரெடியூஸ் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ திரும்ப நம்ம கிங் எப்படி மூவ் பண்ணா திரும்ப சைட்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு, திரும்பி A6. அதனால இப்போ நான் மூவ் பண்ணல கிங்க. நான் என்ன பண்ண போறேன், நம்ம விருப்பம் தான். பிஷப் மூவ் பண்ணலாம், நைட்டை மூவ் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? நம்ம பிஷப் இங்க மூவ் பண்ணி கூட திரும்ப இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயரை கவர் பண்ணோம், இந்த டைனல் ரெண்டு டைனல் இப்படி கவர் பண்ணிக்கும்.
நம்ம விருப்பம் தான். இல்லையா நைட்டை கூட கொண்டு போகலாம். நைட்டு கூட நம்ம விருப்பம் தான். நைட்டு இப்படி கொண்டு போகிறேன் நான். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி நம்ம கிங் வச்சிடக்கூடாது. இங்கே கிங் B6 வச்சா நாங்கள் ஸ்டேல்மேட் ஆகிடும். ஏன்னா அந்த டைனல் கார்பரேட்டர்ல பிஷப்பு கிங் வர முடியாது. கிங் அட்டாக் ஆகாமல் அரெஸ்ட் ஆச்சுன்னா ஸ்டேல்மேட் இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேர்ஃபுல்லாக விளையாடணும் நம்ம. இப்போ இந்த டைனலை பிஷப்பு டைனல் அப்படியே கார் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஐடியா? சரி, ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணுவோம். கிங் அப்பா ஆடணும். வந்து இந்த டாஸ்கர் பிஷப் கார்பரேட் இருக்கு, இப்படி போனோம். ஆக்சுவலா இப்போ இந்த எட்ஜ் ஆஃப் த போர்டு இந்த கார்னர் வந்திருக்கு. இந்த கார்னர்லாம் மீட் பண்ண முடியாது. இங்க டாஸ்கர் பிஷப்ன்றதால இந்த டாஸ்கர் கார்னருக்கு தான் கொண்டு போகணும். சரிங்களா? அப்போ எப்படியா இருந்தாலும் இந்த பிஷப் டைனல் மாத்தி ஆகணும். அப்பதான் அப்படி போக முடியும் இல்லையா? சரி, என்ன பண்ண போறது தெரியுமா? இந்த ஸ்கொயர் வேற இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? சரி, ஃபர்ஸ்ட் நான் பிஷப் ஜஸ்ட் பிஷப் C7. நீங்க 2 ஸ்கொயர் இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம், இன்னும் வரட்டவங்க. ஓகேங்களா? பிஷப் B6. கிங் எங்க போகும்? ரெண்டு 3 ஸ்கொயர் இருக்கு. இப்போ இங்க மூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், ஃபர்தரா திரும்ப கீழே வரக்கூடாது இந்த கிங். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? கிங் எங்க கொண்டு போக போறேன்? கிங் வந்து C6 கொண்டு போயிட்டேன். ஓகே, இப்போ ஒன்னா வந்து A8க்கு போனோம். சரி, A8 தான் போயிருக்காங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைட் ஸ்கொயர்ல இருந்து இந்த கிங் எப்படி புல் பண்றது? இந்த டார்க் ஸ்கொயருக்கு வந்து பிஷப் கண்ட்ரோல் பண்ணோம். ஓகே, பண்ணலாம். புஷ் பண்றது, செக் கொடுத்து பண்ண முடியும், கிங்க நகர்த்த முடியும். ஆனா லைட் ஸ்கொயர்ல இருந்து கிங் எப்படி நகர வைக்கிறது? அதுக்குதான் நம்ம என்ன இருக்கு, இந்த நைட் இருக்கு. இந்த நைட் என்ன பண்ண போகுது இப்போ? அந்த லைட் ஸ்கொயர்ல இருந்து இப்படி புல் பண்ண போகுது. இப்போ என்ன மூவ்? மூவ் இஸ் நைட் C7 செக். ஓகேங்களா? செக்கு குத்தாச்சு, கிங் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்தது எப்படி இந்த கார்னருக்கு இங்க இருந்து B8ல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து H8 கொண்டு போறது? இப்போ எப்படி கொண்டு போறது அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஏதாவது மூவ் பண்ணோம். இப்போ ஏதாவது பிஷப்பை மூவ் பண்ணோம், இல்லைன்னா நைட்டை மூவ் பண்ணோம், இல்லை கிங்கை மூவ் பண்ணோம். இப்போ நீ கிங்கை மூவ் பண்ணாலும் இந்த லைட் ஸ்கொயருக்கு பிளாக்கிங் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த நைட்டை மூவ் பண்ணாலும் திரும்ப எங்க போகும்? இந்த லைட் ஸ்கொயருக்கு போகும். சரி, பிஷப்பை நீங்க மூவ் பண்ணாலும் என்ன வரும்? இந்த பிளாக்கிங் வந்து இந்த டார்க் ஸ்கொயருக்கு வரும். ஆக மொத்தத்தில் திரும்பவும் வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பிஷப் வச்சு ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பிஷப் வச்சு ஒரு வெயிட்டிங், இதே டயகனல்ல நான் என்ன பண்ண போறேன், ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்பதான் நெக்ஸ்ட் கிங் வந்து மூவ் பண்ணதுக்கு ஒண்ணு திரும்ப பிஷப் இங்க போய் என்ன பண்ணும், இந்த டயகனலை கவர் பண்ணணும், திரும்ப வராத அளவுக்கு. அப்ப மாத்திரக்கூடாது. என்ன பண்றோம், ஒரு வெயிட்டிங் மூவ், பிஷப் C5. சரிங்களா? வெயிட்டிங் மூவ் பண்ணிட்டேன். திரும்ப என்ன பண்ணும், பிஷப் டு மூவ் A7. இந்த டயகனலை கவர் பண்ண போகுது. சரிங்களா? நல்லா பாத்துக்கணும். பிஷப் A7. இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது என்ன மெனுவர், எப்படி இது மெனுவர்னா சூழ்ச்சி, எப்படி என்ன சூழ்ச்சி பண்ணி இந்த கிங்கை வந்து இந்த கார்னருக்கு கொண்டு போறது அப்படின்னா, இந்த நைட் வந்து எங்க இருக்கணும், இந்த கிங்குக்கு மேல, அதுக்கு ஒரே பேரலா அதுக்கு மேல இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கார்னர்ல இந்த நைட் இங்க இருக்கு, இல்ல இந்த கார்னர்ல நைட் இருக்கு அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்க யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கிங்குக்கு மேல எப்படி நைட் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இந்த டாஸ்கர் பிஷப் கார்பெண்டர். இப்போ அது அந்த மெனுவர் சொன்னோம் இல்லையா, எப்படின்னா டபிள்யூ இருக்கு இல்லையா, லெட்டர் டபிள்யூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேப்ல இந்த நைட்டை கொண்டு போகணும். டபிள்யூனா இப்படி போடுறது தான் டபிள்யூ. இப்படியே போடுங்க டபிள்யூ. இப்படியா போட முடியும்? இப்படிலாம் வராது. டபிள்யூ எப்படின்னா, இந்த பாருங்க, கிங்குக்கு மேல இப்படி நைட் இருக்கு, டபிள்யூ வரும்போது இந்த கிங்கு சைட்ல இப்படி வரணும். அப்படி சரிங்களா? இப்படி மாத்தி கீத்தி போட்டக்கூடாது. சரிங்களா? அப்படி மாத்தி கீத்தி போட்டீங்கன்னா அப்புறமேட்டுக்கு மீட் வராது. நைட் வந்து கிங்குக்கு மேல இப்படி இருக்கணும். இந்த டபிள்யூ வரும்போதும் இந்த கிங்குக்கு கார்னர்ல இப்படி வரணும். அப்படி பாருங்க, இப்படி வரணும் டபிள்யூ. ஃபர்ஸ்ட் இங்க டபிள்யூ போடுறேன் முதல்ல. இது பாருங்க, இங்க டபிள்யூ, அதுக்கப்புறம் திரும்ப எங்க போகுது, இங்க இருந்து திரும்பவும் இங்க இருந்து டபிள்யூ எங்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி போடுறேன். சரிங்களா? அது பாருங்க, எதுக்கு வந்து இந்த டபிள்யூ போடணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த கிங்கை மூவ் பண்ணக்கூடாது. கிங்கை மூவ் பண்ணா திரும்ப அது இங்க போகும். கிங் எங்க போகும்,
C8ல போய் திருப்பி இங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். அதனால தான் நான் வந்து இப்போ கிங்கை மூவ் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நைட்டை நான் மூவ் பண்ணுறதை பாருங்க. நைட்டு மூவ் D5 மூவ் பண்ண உடனே என்னாச்சு, இந்த ஸ்கொயரை அது கவர் பண்ணுது. இந்த ஸ்கொயர் கவர் பண்ணுது. அப்போ இப்போ எங்க எஸ்கேப் ஆக போகுது? சப்போஸ் இது இப்படி மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, சப்போஸ் வந்து இந்த கிங் வந்து இங்க இருந்து இப்படி மூவ் ஆயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா, மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, திரும்ப இங்க வந்து இங்க டபிள்யூ ஷேப் இதுதான், இங்கிருந்து திரும்ப இங்கிருந்து இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போகும். சரிங்களா, இதுதான் டபிள்யூ ஷேப். இப்படிதான் ஃபார்ம் பண்ணும். அதான் கிங் வந்து அதே இப்படி மூவ் ஆயிருந்துச்சுன்னா, கிங் வந்து D8ல போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நம்ம கிங்கை மூவ் பண்ணி அதுக்கப்புறம் டபிள்யூ ஃபார்ம் பண்ணிருப்போம். சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம் இருங்க. இப்போ இப்படி கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா. நம்மளே விளையாடுந்தாலும் ஒழுங்கா விளையாடிக்கும் பொழுது இந்த என்ஜின் அது இஷ்டத்துக்கு விளையாடுது. சரி, ஓகே, ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியாமல் போயிட்டு போகுது, அதுக்காக பார்க்குறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கிங் வந்து டவுன் ஆக போகுது. சரி, ஆகட்டும், பார்க்கலாம். திரும்ப இங்கே டவுன் ஆகிருந்து திரும்ப அப் பண்ணணும் நம்ம. சரி, ப்ளே த மூவ். என்ன ப்ளே பண்ணுறேன், த மூவ் இஸ் கிங் D6. சரி, இப்போ வந்து கிங் வந்து எங்கே வந்திருக்கு, F7 வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ F7 இப்போ ஒரு ரேங்க் வரதான் செய்யும். அந்த நைட் அண்ட் பிஷப் செக்மேட்ல எட்ஜ் ஆஃப் த போர்டு போயிட்டு ஒரு ரேங்க் திருப்பி டவுன் வரதான் செய்யும். திரும்ப அதை நம்ம அப் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி அப் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏற்கனவே நைட் எங்க இருந்தது எப்படி போட்டோம் நம்ம, டபிள்யூ இப்படி வந்துட்டு இதான் போட்டிருக்கோம். சரியா, கிங்குக்கு இங்க இருந்தது, கிங்குக்கு மேல இங்க இருந்து இப்படி போட்டிருக்கோம். திரும்ப இது இப்படி எடுத்துட்டு போகணும். இப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் அது கவர் பண்ணிக்கும். சரிங்களா, அப்போ டாஸ் கவர் பண்றதுக்கு பிஷப் வரணும். ஓகேங்களா, ஓகே, இது இந்த G6ம் இந்த F5 ஸ்கொயரும் கவர் ஆயிடும். அப்போ டாஸ் கவர் பண்ணதுக்கு பிஷப் வரணும். இப்போ நான் என்ன பண்றேன், the move is knight to E7 ப்ளே பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த கிங் எங்க வந்திருக்கு, G7 வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு G7, எங்க எஸ்கேப் ஆக போகுது, எங்க எஸ்கேப் ஆக போகுது, இப்படி எஸ்கேப் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ அதை கவர் பண்ணணும். அப்படி ஒன்ஸ் எஸ்கேப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க H5 இப்படி போயிடும். என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயரை கவர் பண்ணோம் இல்லையா, பிஷப் கொண்டு வரணும். சரிங்களா, ஐ மூவ் த பிஷப் E3 வந்துச்சு இல்லைங்களா. திரும்ப இந்த கிங்கை நம்ம அப் பண்ணணும். சரியா, வந்துடுச்சு. திரும்ப எப்படி அப் பண்ண வைக்கிறது, இப்போ பாருங்க, நைட் வந்து எங்க வந்திருக்கு, நைட் வந்து F5 ஸ்கொயரை கவர் பண்ணுது, G6 ஸ்கொயரை கவர் பண்ணுது. சரிங்களா, இந்த பிஷப் டயகனல் இறங்கினா செக் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், எஸ்கேப் தான். என்ன பண்ணணும் இப்போ, த மூவ் இஸ் பிஷப் எங்க மூவ் பண்ணலாம், த மூவ் இஸ் பிஷப் F4 ப்ளே பண்ணிட்டேன். போயிடுச்சுங்களா, கிங்கு வருதுரா, கிங் எங்க போயிருக்கு, திரும்ப 7th ரேங்க் போயிருக்கு. திரும்ப அது இந்த டாஸ்கருக்கு போக கூடாது, திரும்ப இங்க வரக்கூடாது. என்ன பண்ணலாம், த மூவ் இஸ் பிஷப் E5. எஸ்மா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப பழையபடியே இந்த ஒரு ரேங்க் வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து அப் பண்ணிட்டோம். நம்ம கரெக்டா இந்த டபிள்யூ ஷேப் கரெக்டா கொண்டு வந்து அப் பண்ணிட்டோம். பிஷப் சப்போர்ட் டாஸ்கரை கவர் பண்ணி அப் பண்ணிட்டோம். சரிங்களா, சப்போஸ் இங்க F8ல ப்ளே பண்ணியிருந்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே தான். F8 மூவ் பண்ணியிருந்தா கூட இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம், அதே E6 தான் கொண்டு போயிருப்போம். சரிங்களா, சரி, இப்போ அது என்ன பண்ணுது இங்க, அது என்ன எதுக்காக கிங் வந்து E8 போயிருக்கு, அது எங்க வரப்போகுது, இங்க டாஸ்கர் வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் வரப்போறது இல்லை, ஏன்னா இங்க டாஸ்கர் பிஷப் இருக்கு, கவர் பண்ண போகுது வச்சுங்களா. சரி, ஓகே, நம்ம என்ன ப்ளே பண்ணலாம், த கிங் டு மூவ் E6 ப்ளே பண்ணிட்டோமா. சரி, என்ன பண்ணோம், ஒரு வெயிட்டிங் தான் பண்ணோம். சரிங்களா, இப்போல்லாம் டபிள்யூ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் வெயிட்டிங் பண்ணேன். இந்த கிங்கே எஸ்கேப் ஆகிடக்கூடாது பிடிக்க. சரிங்களா, இது நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கீங்க C8. நான் என்ன பண்றேன், மூவ் இஸ் பிஷப், ஜஸ்ட் வெயிட்டிங் முதல்லாம். சரிங்களா, பிஷப் D6, கிங் E8, திரும்ப இங்க D8 வரக்கூடாது. என்ன பண்ணலாம், பிஷப் டு மூவ் C7. ஓகேங்களா, திரும்ப நம்ம கிங்க மூவ் பண்ண என்ன ஆகும், கிங் F6 திருப்பி இங்க போயிட்டு திரும்ப இங்க வர எஸ்கேப் ஆகும் இல்லையா. இப்ப என்ன பண்ணலாம், அதே டபிள்யூ தான். எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணோம், இங்க ஸ்டார்ட் பண்ணோமா, இப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து திருப்பி இங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, என்ன பண்ண போறோம் அடுத்தது, திருப்பி நான் பிஷப் இங்க மூவ் பண்ணி இப்படி கவர் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுங்களா, திருப்பதி இங்க போயிட்டு திருப்பி இங்க பக்கம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணணும். ஸோ அதனால பண்ண தேவை. இப்போ நைட்டு திருப்பியும் எங்க கொண்டு வரணும், நைட்டு மூவ் F5 கொண்டு வந்துட்டுனா, இப்போ கிங் வந்து எங்க போயிருக்கு, E8 போயிருக்கு. இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணோம், டபிள்யூ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோமா. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ அடுத்தது இங்க மூவ் பண்ண போறோம். The move is knight G7 check. அட்டாக் பண்ண வருதா, ஓகேங்களா, இப்படி சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியது. எதுக்காக நைட்டு இங்க G7 பிளே பண்ண, புல் பண்றதுக்கு புல் பண்ணிட்டோம். இங்க F6,
போயிடுச்சு. திருப்பி கிங் எங்கே எஸ்கேப் ஆக போகுது, எங்கே H7ல எஸ்கேப் ஆக போகுது. அப்போ அது அலோவ் பண்ணக்கூடாது. கிங் G6. நெக்ஸ்ட் இந்த வழியா அப்படி எஸ்கேப் ஆக போகுது. சரிங்களா, திரும்ப நீங்க கிங்கை மூவ் பண்ண என்ன ஆகும், திரும்ப அப்படியே தான் கிங் G8 போய் திருப்பி இங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். அதனால என்ன பண்ணலாம், ஒரு மூவாக பார்க்கக்கூடாது, ஒரு மூவாக பார்க்கக்கூடாது. அது ப்ளே பண்ணால் அடுத்து என்ன பண்ணுவாங்கிறது பார்த்துட்டு தான் நம்ம ப்ளே பண்ணணும். கிங்கை மூவ் பண்ணலாமா, நைட்டை மூவ் பண்ணலாமான்றதுலாம் அப்புறம் தான் யோசிக்கணும். சரிங்களா, இந்த பாருங்க, இந்த நைட் வந்து கரெக்டாக டபுள்யூ முடிச்சு திருப்பி அங்கே வந்து உட்காந்து பாரு, கிங்குக்கு மேலே உட்காந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி முடிச்சு திருப்பி கிங்குக்கு மேலே, திருப்பி அடுத்த வி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கிங்கு மேலே வந்து உட்காந்துச்சு பாருங்க. ஓகேங்களா, இப்போ செக். ஓகே, இப்போ அடுத்தது இந்த லைட் ஸ்கொயர் இருக்கு. இந்த லைட் ஸ்கொயர்ல இருந்து கிங் டார்க் ஸ்கொயர் போனோம்னா என்ன பண்ணோம், இந்த நைட்டு தான் யூஸ் பண்ணி இந்த லைட் ஸ்கொயர்ல இருந்து டார்க் ஸ்கொயருக்கு போக வைக்க முடியும். டார்க் ஸ்கொயர்ல இருந்து லைட் ஸ்கொயர் போக வைக்கிறதுக்கு பிஷப் இருக்கு, செக் கொடுத்து போக வச்சிடலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எப்படி செக்மேட் பண்றது அப்படின்னா, அந்த ஒரு ஸ்கொயர் வந்து நைட் வந்து இந்த லைட் ஸ்கொயரை கவர் பண்ணும். அதே போல டார்க் ஸ்கொயருக்கு பிஷப் வந்து செக்மேட் பண்ணும். இங்கதான் மேட் பண்ண போகுது. அப்போ இந்த பிஷப்புக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது இந்த டார்க் ஸ்கொயர் கவர் பண்றதுக்கு. அதே போல நைட்டும் வந்து இங்கிருந்து இதை புஷ் பண்ணும். அப்ப இந்த டைனல இந்த நைட் வந்து பிளாக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அப்போ எங்க எங்க வச்சு இதை புஷ் பண்றது, இதை நைட்டு வந்து இங்கிருந்து இதை இப்படி புஷ் பண்ணணும் அப்படின்னா இங்க புஷ் பண்ணணும். சரிங்களா, அப்பனா என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயருக்கு வந்தா நைட் என்ன ஆகும், இங்கிருந்து செக் கொடுக்குது. அப்போ அது டார்க் ஸ்கொயர் தான் போய் ஆகணும். சரிங்களா, அப்போ அதுதான் கான்செப்ட். இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நைட்டு இங்க கொண்டு வரணும். இங்க X6 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர வைக்கிறது, நைட் வந்து F5 தென் H6. ஓகேங்களா, H6 வந்துட்டு H6 வந்தா இங்க இது இந்த இடத்துல செக் கொடுக்கும், கிங் இங்க போகும், H8 அப்புறம் பிஷப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்மேட் பண்ணிக்கலாமா. சரிங்களா, ஏன்னா இந்த டைனல கவர் இந்த டைனல இங்க ஏதாவது இங்கெல்லாம் செக் கொடுத்துட கூடாது. செக் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த டைனலுக்கு பிஷப் வச்சு எப்படி செக் கொடுக்க முடியாது இல்லையா. என்ன பண்ணலாம், நைட் F5 இங்க H8. இப்போ இது மாதிரி நைட் நீங்க H6 ப்ளே பண்ண என்ன ஆகும், ஸ்டேல்மேட் ஆயிடும். என்ன ஆகும், ஸ்டேல்மேட் ஆயிடும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன பண்ணணும், வெயிட்டிங் மூவ் பண்ணணும். நான் வெயிட்டிங் மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா, ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். நான் சும்மா வெயிட் பண்றேன். ஓகேங்களா, திருப்பவும் கிங் வரப்போகுது. இப்போ செக் கொடுக்கணும். செக் கொடுத்துட்டுமா, நைட் H6 செக், கிங் H8 தென் பிஷப் F6 செக்மேட். எத்தனை மூவ் ஆச்சு, இதுக்கு 31 மூவ் ஆச்சு. 31வது மூவ் தான் வந்து நம்ம செக்மேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. ஏன்னா அது சிஸ்டம் கம்ப்யூட்டர் வந்து 8th லெவல் வச்சதால அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடிச்சு. சரிங்களா, இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு நம்ம செக்மேட் பண்ணோம். சரி, இப்போ நான் நார்மலா உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. அனலைஸ் போர்ட்லயே நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, இப்போ வந்து அது வந்து ஒரு பக்கம் வந்து கம்ப்யூட்டர் மூவ் பண்ணது, நம்ம ஒரு பக்கம் ப்ளே பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நானே உங்களுக்கு 2 பக்கம் மூவ் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சும்மா லாஸ்ட் மட்டும் எப்படி செக்மேட் பண்ணாலே அதை மட்டும். இப்போ அதுதான் பொசிஷன். இப்போ இந்த மாதிரி இருந்தது வச்சுக்கலாம். எப்படி வச்சோம் நம்ம, இப்படி இருந்தது தான் பொசிஷன். ஓகே, நைட்டு மேலே இருந்ததா. ஓகே, இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அனலைஸ் போர்டில் வைக்கிறேன் நான். 2 பக்கம் நம்மளே மூவ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பொசிஷன். சரிங்களா, இந்த நைட்டு கடைசியாக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த கிங்கை இங்கிருந்து நம்ம லைட் ஸ்கொயர்லேருந்து டார்க் ஸ்கொயருக்கு புல் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்தரா இங்கிருந்து இந்த லைட் ஸ்கொயருக்கு வரணும். சரிங்களா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு வெயிட்டிங் மூவ் பிஷப் வச்சு வெயிட் பண்றேன். அப்படி வெயிட் பண்ண உடனே என்ன ஆகுது, கிங் எங்க போகணும், ஆட்டோமேட்டிக்கா இங்க டார்க் ஸ்கொயர் இருந்து லைட் ஸ்கொயருக்கு போகுதுங்க இல்லையா. இப்போ ஃபர்தரா திரும்ப நம்ம என்ன பண்ணோம், திரும்ப இந்த கிங் வந்து லைட் ஸ்கொயர்ல இருந்து டார்க் ஸ்கொயருக்கு போகக்கூடாது. அப்ப அந்த பிஷப் வச்சு இப்படி கவர் பண்ணிட்டோமா. இப்போ கிங் வந்து எங்க போகுது, கிங் டு மூவ் D8 போடுறாங்க. D8க்கு போறாங்க இல்லையா. திரும்ப நம்ம கிங் வந்து நம்ம D6 போனா திரும்ப கிங் எங்க போகும், கிங் C8 போகும், திரும்ப இங்க பக்கம் எஸ்கேப் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ கிங்க மூவ் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான டைம். இப்போ W வந்து ஸ்டார்ட் பண்ணும். இங்க ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இங்க போயிட்டு திருப்பி இங்க ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இங்க போகணும். ஸோ இதுதான் W. ஓகேவா, W எதுக்கு வருதுன்னா, இங்க நைட் வரும்போது இங்க புல் பண்ணும். இங்க இருந்து இந்த ஸ்கொயர்ல இருந்து இந்த கிங் என்ன பண்ணும், செக் கொடுத்து இங்க புல் பண்ணும். திருப்பவும் பிஷப் வச்சு நம்ம புஷ் பண்ணுவோம் இந்த இடத்துக்கு. சரிங்களா, திரும்ப புல் பண்றதுக்கு இங்க இந்த லைட் ஸ்கொயர்ல இருந்து புல் பண்றதுக்கு நைட்டு திருப்பி இங்க போயிட்டு இங்க இருந்து இப்படி புல் பண்ணும். இங்க இருந்து செக் கொடுத்து திருப்பி இங்க இருந்து புல் பண்ணும். ஸோ அதான் வேலை, அதனுடைய வேலை. ஓகேங்களா, டபுள் இங்க போட்டிருக்கோம். சரிங்களா, டபுள் இங்க போட்டு திருப்பி இப்படி வந்து இப்படி வரணும். ஓகேங்களா, இதுதான் W.
திருப்பி இங்கே வரும்போது இங்கேருந்து புல் பண்ணும் கிங்கு. திருப்பி இங்கே இருக்கும்போது இங்கேருந்து புல் பண்ணும் அது. ஓகேங்களா? சரி. இப்போ கிங் வந்து சப்போஸ் இப்படி போகிறாங்கன்னு வச்சுங்களா, கிங் C8 போன உடனே நம்ம என்ன பண்ணலாம், திருப்போம் அப்படி நைட் வச்சு இப்படி புல் பண்ணணும். திருப்பி கிங் வந்து எங்கே வந்து டாஸ்க்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி அந்த நைட்டுக்கு கிங்கை கொண்டு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். திரும்ப இங்கே போக போகிறதில்ல அது. சரிங்களா? ஓகே, நைட் வந்து கார்பரேட் இருக்கு இல்லையா, திருப்பி கேன் கோ ஹியர். கிங் வந்து E8 போகுது. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எஸ்கேப் ஆக போகுது இல்லையா, அந்த ஸ்கொயரை இப்படி கவர் பண்ணிட்டோம் கிங்கை வச்சு. திரும்ப என்னாச்சு, கிங்கு அந்த நைட்டும் கிங் இருக்கு, அதுக்கு மேலே நைட் இருக்கு. இப்போதான் திரும்ப நம்ம டபுள்யூ ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் இப்படி போகும்போது என்ன பண்ணலாம், இப்போ பிஷப் வச்சு செக் கொடுக்கலாம். கொடுத்துட்டோமா, திரும்ப அது போகாதீங்க. ஓகே, திருப்பி இங்கே வராங்க. திரும்ப கிங்கை மூவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், திரும்ப நம்ம இப்போ பிளே பண்ணோமா, இப்போ டபுள்யூ ஃபார்ம் பண்ணோமா அப்படின்னா, இப்போ ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுனா கிங்கு, இப்போ நம்ம கிங்கை மூவ் பண்ணா இது பாருங்க, இப்போ இந்த கிங்கு இப்படி மூவ் பண்ணா திருப்பி அது அங்கேயே போய் இப்படி எஸ்கேப் ஆக வருது இல்லையா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம டபுள்யூ ஃபார்ம் பண்ணும். சும்மா நாங்காட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம், நைட் அங்கே இருக்கு மேலே வந்த உடனே ஃபார்ம் பண்ணிடணுமான்னா பண்ணக்கூடாது. அது போடலாம். சரி, எப்போ ஃபார்ம் பண்ணும், இது மேலதான் இருக்கு. ஆனா எப்போ டபுள்யூ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி நான் மூவ் பண்ணா திரும்ப அப்படியே அங்கே போகுது, திருப்பி இங்கே வந்தா திருப்பி இங்கே வருது. சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நீங்க என்ன பண்ணணும், டபுள்யூ ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், திரும்ப கிங்கை மூவ் பண்ணா திருப்பி அப்படியே தான் போகுது, அங்கேயே திருப்பி இங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி மேலே இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம், அப்படி போகும்போது இப்போ டபுள்யூ ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணலாமா, டபுள்யூ ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணும்போது இது இந்த டாஸ் ஸ்கொயரை இப்படி கவர் பண்ணுது. சரிங்களா? ஓகே, சப்போஸ் இப்படி பண்ணலாம், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் விளையாடும் போதே பார்த்துட்டோம். நான் ஃபுல் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இது இந்த கொஸ்டின் வச்சேன். சப்போஸ் இஃப் யூ கோ ஹியர், டபுள்யூ எப்படி ஃபுல் பண்ணுது எப்படி கவர் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக. கிங் E8 போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், செக் கொடுத்துட்டோமா, திருப்பி இங்கே வந்துடுச்சா, கஷ்டம். திரும்ப அது லைட் ஸ்கொயர் போக முடியாது. ஓகேங்களா? திருப்பி இங்கே வராங்க, இங்கே எஸ்கேப் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணலாம், திருப்பவும் கிங் வந்து F8 போகுது. இப்போ நெக்ஸ்ட் இப்படி எஸ்கேப் ஆக போகுது, செக் கொடுத்துட்டோம். கிங்க போகுது. இப்போ என்ன, இங்க தான் மேட் பண்ண போறோம். அப்போ இந்த டயகனல்ல இந்த நைட் வந்து பிளாக் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த லைட் ஸ்கொயர்ல இருந்து டார்க் ஸ்கொயருக்கு புஷ் பண்ண வேண்டிய வேலை வந்து எதுக்கு, இந்த நைட்டுக்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ பிளே த மூவ் நைட் F5, டார்க் ஸ்கொயர் பிஷப் கவர் பண்ணிருக்கு. இங்க கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கூடாது, இந்த இடத்துல முன்னாடியே ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும், இங்கே வராது. ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் மூவ். கம் ஹியர், தென் செக், கோஸ் மேட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் டபிள்யூ மெனுவர். இது வந்து எப்போ போடணும், கிங்கு மேலே நைட்டு எப்போல்லாம் இருக்குதோ அப்படியே போட்டுறக்கூடாது. கிங்கை மூவ் பண்ணால் அந்த கிங்கை திருப்பி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. சரிங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த நைட் வந்து எங்கே இருக்கணும், கிங்குக்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது கிங்கு ஆப்போனன்ட் கிங்கு, நம்ம கிங்கை மூவ் பண்ணால் ஆப்போனன்ட் கிங்கு ஏதோ ஒரு சைடில் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் அந்த டபுள்யூ நம்ம ஃபார்ம் பண்ணி, எதுக்கு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாஸ் ஸ்கொயரை கவர் பண்ணோம், அடுத்து திரும்ப புல் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இந்த டபுள்யூ ஃபார்ம் பண்ண தான் புல் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான செக்மேட். இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.